இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளிலே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். மனப்பூர்வமாக நம்புவோம், முழுவதுமாக நம்புவோம். நம்பிக்கை குறைவிருந்தால், ஆண்டவரே, இந்த நம்பிக்கை இல்லாமல் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள் என்று அவரிடம் கேட்போம். கண்டிப்பாக நம்பிக்கையை தொடர்பவரும், அதை ஆரம்பிப்பவரும், அதை தொடர்ந்து வழிநடத்துவோரும் கடவுள்தான் என்பதை உணர்ந்து இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் என்னில் கிடைப்பதற்கும், இந்த இறைவார்த்தையிலிருந்து கிடைக்கின்ற வெளிச்சம் என்னுடைய வாழ்வுக்கு வெளிச்சமாக அமைவதற்கும், என்னுடைய வாழ்க்கைக்கு உரமாக அமைவதற்கும் அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். நம்மை, நமது குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். ஆண்டவர் இயேசுநாதரிடம் வந்த செல்வந்தனை பார்த்து கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், உனக்கு விண்ணுலகத்தில் செல்வம் வேண்டும், மண்ணுலகத்தில் அல்ல என்று சொல்லுகின்றார். அளவுக்கு அதிகமாக சொத்து இருப்பவர்கள், அடிப்படை தேவையை தாண்டி சொத்து சேர்ப்பவர்களை கடவுள் பாராட்டுவதில்லை. காரணம், இந்த உலகத்தில் தனது தேவைக்கு அதிகமான சொத்து வைத்திருப்பவர்கள் திருடர்கள், அவர்கள் ஏழைகளின் சொத்தை வைத்திருக்கிறார்கள் என்று பொருள்படும். 1 லிட்டர் கொள்ளளவு கொண்ட வயிற்றுக்கான உணவு, உடுத்துவதற்கு 4 ஆடைகள், இருப்பதற்கு ஒரு வீடு, மருத்துவம், பொழுதுபோக்கு, இவற்றை தாண்டி சேர்ப்பது அனைத்தும் பிறரின் சொத்துக்கள். நான் அதிகமாக சேர்க்க 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 எங்கோ ஒருவருக்கு அந்த நான் சேர்க்கின்றவை கிடைக்காமல் போகும், அவரும் ஏழையாக மாறிக்கொண்டே இருப்பார். இதை உணர்ந்துதான் இயேசு சொன்னார், உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது நீர் செல்வராக இருப்பீர், நிறைவுள்ளவராகவும் இருப்பீர், விண்ணகத்தில் செல்வம் சேர்ப்பவராகவும் மாறுவீர் என்று சொன்னார். எனவே நிலையற்ற இந்த சொத்தை நீர் சேர்க்காதீர், நிலையான விண்ணக சொத்தை நீர் சேரும் என்று ஆண்டவர் மறைமுகமாக அவருக்கு சொன்னார். எனவே இந்த ஞானம், இந்த புத்தி, இந்த அறிவு யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்கள் இந்த உலகத்தில் செல்வம் சேர்க்க மாட்டார்கள், மாறாக விண்ணகத்தில் செல்வம் சேர்ப்பார்கள். அந்த செல்வத்தில் ஆண்டவர் இயேசுவோடு அவர்கள் மகிழ்வார்கள். எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை நமக்கு கிடைக்கட்டும். நம்மை ஞானமுள்ளவர்களாக, கடவுளின் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக இந்த இறைவார்த்தை மாற்றட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.